அந்த மாதிரி என்னென்ன வழிகள் இருக்கு அதுக்கு என்ன வழி டிஸ்கஸ் பண்ணாங்க. புரியுதா? 21 நாள் அன்இன்ஸ்டால் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வழிகள் தோணுதோ டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரோட வழிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நியூ டிஃப்ரெண்ட் வேஸா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இதை பண்ண சொல்றேன்னா ஒவ்வொருத்தரோட வழிகளை நீங்க எப்படி அதை பண்றீங்க, நீங்க எப்படி அதை பண்றீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இவரோட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், இவரோட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த டிஸ்கஷன். ஓகே? எஸ். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி டிசைட் பண்ணுங்க. எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ண சொல்றேன்னா சார் சொல்ற ஐடியா மேடம் போறதுலாம் மேடம் சொல்ற ஐடியா அதனால எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணா நம்மளோட ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே? ப்ளீஸ் டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெயின் செட் யூஸ் பண்ணவே சொல்லுவாங்க. மேடம் நீங்க சொல்லுங்க டீடாக்ஸ் பண்றது எல்லாத்தையும். நீங்க ரியல் டைம் டீடாக்ஸ் பண்றீங்க. 2 GB மினிமமா என்ன GB இருக்கும் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டைமிங் கிடைக்கும். ஜியோல வந்து 5 GB வேணும் நீங்க அன்லிமிட்டட் கொடுத்தா அவ்வளவுதான் 2 GB அன்லிமிட்டட் போயிடுது. என்ன டீடாக்ஸ் ஐடியா வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு 10 ஐடியா வருது. இந்த மீட்டிங் நம்ம ஓகே டைம்ஸ் ஆப் ஹைட் பண்ணி டைம்ஸ் ஓவர் டீம் கேப் லாஸ்ட் டைம் பேசினவங்க தவிர புதுசா ஆறாங்க. ஒவ்வொரு டீம்ல லாஸ்ட் டைம் பேசினவங்களோட புதுசா ஆறாங்க. குட். இந்த டீம்ல எஸ் ப்ளீஸ் மேல நீங்க சொல்றது எல்லாரும் ஹலோ 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 எஸ் எஸ் இப்போ சார் ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே? எனக்கு எல்லாமே 3GB 4GB 5GB அந்த மாதிரி அன்லிமிட்டட் இருக்கு. அது வந்து மினிமம் ஒரு 1GB per day அப்படி. இது ஒரு நல்ல ஐடியா. குட். சூப்பர் ஐடியா. வைஃபைல லிமிட் பண்ணுங்க. உங்க போன்ல கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1GB தான் யூஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் நீங்க கொண்டு வரணும். வைஃபை யூஸ் பண்ணலாம். எஸ். இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்றதுக்காக புதுசா என்ன ஐடியா இருக்கு? கேட்டுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம். சார் 2 ஐடியா சார். ஒன்று வந்து இப்போ யூடியூப்ல வந்து ரெகுலராக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா யூடியூப் பார்த்து முடிச்சது ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணலாம். அது நீங்கள் என்ன கண்டென்ட் பார்த்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அது கண்டென்ட் நமக்கு பிடிச்ச கண்டென்ட் காட்டும். ஒரு ப்ரோமோவே பார்க்கணும் அப்படின்னா போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் அந்த ப்ரோமோ காட்டும். ஸ்டில் காட்டும் அது. பட் அதை தேடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு வரும். நமக்கு அது தட் கேன் பி ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஒன்று. இப்போ நம்ம ஒரு லிங்க் அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்ல இருக்கு. அது ஆன்ல இருக்கனால தான் உங்களை பத்தின ஹிஸ்டரி எடுத்து வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் பண்ணிட்டு யூடியூப் ரெக்கமெண்ட் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறது அது டிடெக்டே பண்ணாது. அந்த ஐடியாவை அது தெரிஞ்சே வச்சுக்காது. நமக்கு பிடிக்கிறது என்னன்னு அதுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு கொடுக்கும். அதை அதுக்கு தெரியாம தடுத்துருவோம். அப்ப நம்மளுக்கு அது கொடுக்காம. எஸ், உங்க டீம்ல வரதா ஐடியா புதுசா? இந்த ஆப்ல நம்ம வந்து பிசினஸ் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து லேப்டாப்லயோ இல்ல சிஸ்டத்திலயோ யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணாம நம்ம மொபைல் 24 ஹவர்ஸ் நம்ம கையில இருக்கறனால நம்ம அடிக்கடி அதை பார்க்க தோணுது. இதே லேப்டாப்லயும் சிஸ்டத்திலயும் இருந்தா 24 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஐடியா. நம்ம மேஜரான ஆப் எல்லாம் நம்ம சிஸ்டம்ல போயிடலாம். இப்போ வாட்ஸ்அப் வெப்ல வந்துருச்சு. வாட்ஸ்அப் பிசினஸா வெப்க்கு மாத்திரலாம். இன்ஸ்டாகிராமை வெப் பிசிக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி மாத்தும் போது
கையில் இருக்க அடிக்ஷனை குறைச்சிடலாம். வெரி வேலிட் பாயிண்ட் சார். நீங்க கைத்தட்டலாம் இருக்கு, நல்ல பாயிண்ட். என்னன்னா ஸ்க்ரீன் சேவர் ஸ்க்ரீன் டைம் லிமிட் பண்ணிக்கிறது, இல்லை வந்து பெட்டு பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறது. சில இதுக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க. இப்போ எனக்கு ஒரு லட்டு பிடிக்குது, இல்லை மைசூர்பா பிடிக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸே இல்லை, 10 பைசா உங்களுக்கு வரப்போகிறது இல்லை அந்த ஆப் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஒரு 7 நாள் பார்க்கக்கூடாதுன்னா நான் அந்த மைசூர்பாங்கிறது கையில் தர மாட்டேன். ஸோ அந்த 7 டேஸுக்கு நான் எனக்கு அந்த ஆப்பை விட பிடிச்ச விஷயம், எனக்கு சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, செய்கிற வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா, ஸோ நான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த 7 டேஸ் நான் இது யூஸ் பண்ணல அப்படின்னா நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போ நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பண்ணுறேனோ, ஸோ அந்த லிமிட் பிரேக் ஆக அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். வேற ஏதோ ஒரு பொருளையும் சேர்த்து அது கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. ஓகே, குட் குட். எஸ் சார், கைதட்டலாம். இது ஒரு டிஃபரெண்ட் திங். இன்னொரு பிடிச்ச பொருளையும் சேர்த்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் சார். ஆ 1 GB டேட்டா நீங்க வாரி வழங்கலாம். இப்போ அவரு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா டீடாக்சிஃபிகேஷன் டூர்னு வச்சிருக்காரு. அவர் டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் ஒரு டூர் வச்சிருக்காரு. போனு எதுவுமே இல்லாம ட்ரிப்புக்கு வரணும். அது ஒரு நல்ல ஐடியா தான், கை தட்டலாம் அவருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது புது பாயிண்ட் இருக்கா? கீபேட் மொபைல் வாங்கிட்டா ஓகே. 2 போன் மெயின்டைன் பண்ணலாம். வீட்ல சாயங்காலம் 7 to 10க்கு ஒரு போன், ஆபீஸ் நேரத்துக்கு ஒரு போன். நல்ல ஐடியா, குட், சிம்பிள் அண்ட் நீட். எஸ் சார். கேட்கலாம். நம்ம வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோ இல்ல வந்து யூஸ் பண்ற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வரலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப்ல வந்து சைன் இன் பண்ணலாம். இப்போ Facebook இன்ஸ்டால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க ஒன் கிளிக் சைன் இன் வச்சிருப்பாங்க. அதை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா எவ்ரி டைம் யூ ஹேவ் டு கீ இன் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு உள்ள போகும்போது வந்துட்டு நிஜமா இது வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒவ்வொரு தடவை வெளில வரீங்க இல்லையா ஆப்ல இருந்து, அது இப்பதான் சைன் அவுட் பண்ணிட்டு வெளில வாங்க. ஒவ்வொரு தடவையும் போகும்போது பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி உள்ள லாகின் பண்றதுங்கிறது ஒரு மெனக்கெடு. இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன். குட், சூப்பர். எல்லாத்துக்கும் கை தட்டலாம். வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபிரிக்ஷன் ஆட் பண்ணி அடுத்த 7 நாளைக்கு பண்ணாம இப்ப மறுபடியும் ஒரு லிஸ்ட் போடுங்க. மறுபடியும் போனை கையில் எடுங்க. மறுபடியும் எல்லாரும் போன் கையில் எடுங்க. எடுத்து இது பண்ணாத நேரத்துல, போன் யூஸ் பண்ணாத நேரத்துல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது எழுதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் அதான் இத சொல்லுங்க. எல்லாரும் பிசினஸ் பாப்பீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, என்னன்னா எழுதலாம். மெடிடேஷன் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு, அது பண்ணலாம். நான் ஒரு அதை பத்தி சொல்றேன். பிசினஸ் பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அந்த மாதிரி உபயோகரமா ஆக்கப்பூர்வமா என்னென்ன பண்ணுவீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமா என்னென்ன பண்ணுவீங்க லிஸ்ட் பண்ணுங்க போன்ல. பண்ணியாச்சா? எல்லாம் எழுதிட்டீங்களா? நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். இது என்னோட ஆபீஸ். இது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்ல கரெக்ட். வீட்ல எங்க? இல்ல, பெட்ரூம்ல. என் பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே நான் பார்க்குற முதல் விஷயம் என் ஆபீஸ். நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத போது என்னெல்லாம் பண்ணுவேன்னா, காலையில் எந்திரிச்சோடனே வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ இதுல வந்து அதுல ஃபிரிக்ஷன் ஒன்று பார்த்தோம்னா, இதுல பாண்டிங் ஒன்று பார்க்கணும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம அதை பக்கத்துல வச்சுட்டோம், வேண்டாத விஷயத்தை தள்ளி வச்சுட்டோம் ஃபிரிக்ஷன் பார்த்து. இப்போ என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் பண்ணிக்கோம்ல, இதை எப்படி பக்கத்துல வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்க டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க எப்படி எல்லாம் அதை பக்கத்துல வச்சுக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் காலையில் எழுந்திரிச்சு சோஷியல் மீடியா பார்க்காம வேலை பார்க்கணும் முடிவு பண்ணேன். நான் அதை பாண்டிங் எப்படி டெவலப் பண்ணேன்னா, பெட்ல இருந்து எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வெளில போனோடனே என் பெட் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி வேற என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயத்தை பண்றது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் எழுதிருப்பீங்க, 2 நாள் ஜிம்முக்கு போவீங்க, அதுக்கப்புறம் போக மாட்டீங்க. யோகா பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க, 1 நாள் பண்ணுவீங்க, 2ஆவது நாள் தூங்கிடுவீங்க. ஏதாவது உருப்படியா பிசினஸ் பண்ணலாம் நினைப்பீங்க,
ஃப்ரெண்டு கூப்பிட்டு கதை பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்த்துட்டு எப்படி ஆக்கப்பூர்வமா செயல்படலாம் அப்படின்னு டீமா டிஸ்கஸ் பண்ணுங்க. 2 minutes டைம். கம் ஆன், குயிக் குயிக். ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் கொடுங்க, திங்க் பண்ணி சொல்லுங்க. நான் படிக்க மாட்டேன், புரியுதா? இல்ல சார், புக் ரீடிங் தான் நான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பண்றேன். எப்படி நான் இன்னும் கிட்ட வச்சுக்கிறது நான் சொல்றேன். என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டம், நீங்க 2 பேஜ் படிச்சு பட் இப்போ நீங்க 10 பேஜ் படிக்கிறதுக்கு நீங்க ஒரு பக்கத்துல உட்கார்ந்து அத ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் புக் படிக்கிறதுலாம் பண்ணுங்க. 2 பேஜ் இருக்கு 10 பேஜ் படிக்கலாம். பண்ணுமா பண்ணல. எனக்கு வேலை செய்ய நான் என்ன பண்ணேன்? அடுத்த நாள் பெட்டில வச்சிட்டேன். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? இதுதான் நான் கேக்குறேன். ஓகே, யோசிங்க, திங்க் பண்ணுங்க. கார்டனிங் நான் இன்னும் என்ன கேட்குறேன்னா, கார்டனிங் இஸ் குட் ஐடியா. பட் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சது வேலை செய்யணுங்கிறது நான் யோசிச்சது. ஆனால் எனக்கு வேலை செய்யறதுக்கு சொம்பலாக இருக்கும். அரை மணி நேரத்தில் வந்து என்ன பிளான் பண்ணல, நம்மளோட டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னு ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மேபி இந்த 2025 என்னென்னலாம் பிளானிங் பண்ணியிருந்தோம், அதுக்கு உண்டான டெய்லி அப்டேட்ஸு, நாளைக்கு என்னெல்லாம் நம்மளோட ப்ரோக்ராம், அது தட்ஸ் ஃபைன். நான் என்ன கேட்குறேன், ரெகுலர் டெய்லியுமே இது பிளான் பண்ணிட்டோம். இந்த பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது. வேலை செய்யும் போது நோகுது. கரெக்ட். அந்த நோகாம அந்த வேலை செய்யறது எப்படி, அதுதான் கேட்கு. அதான் அதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க ஒவ்வொரு ஐடியா எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு வந்து மியூசிக்ல வர அது நீங்க டிசைட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் ஐடியா புரியுதா? I kept my lap in front of my bed. எனக்கு டைவர்ஷன் இல்லாம நான் போறேன். அந்த மாதிரி யோசி. பட் தட்ஸ் a very good point. நீங்க ரெடி? வண்டர்ஃபுல். டீம் 4 2 டீம் 2 ரெடி? டீம் 1 ரெடியா? டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, ரெடி. எஸ். டீம் 3 ரெடியா? டீம் 3 ரெடியா? எல்லாம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டீம் 3 நம்பர். டீம் 4 ரெடி? ஓகே, ஒவ்வொரு டீம்லயும் புதுசா ஒரு நபர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க டீம்ல யார் சொல்ல போறாங்க? புதுசா யார் பேச போறாங்க? அவர் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க. டக்குனு எந்திரிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேப்போம். ஒவ்வொரு டீமும் எப்படி திங்க் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாரும் ஒவ்வொரு டீமும் எப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்க பார்ப்போம். எஸ். ஸோ இப்போ காலையில் எழுந்திருக்கணும்னா உங்களுக்கு மியூசிக் சாரி இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலை எழுந்த உடனே ஒரு பாட்டு ஒரு 15 minutes ஒரு பாட்டு போட வச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. அப்போ எழுந்த உடனே உங்களுக்கு ஃபோன் எடுக்கணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் வந்து அந்த பாட்டு லிசன் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அலாம் வந்து ஃபோனில் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அலாம் கிளாக், டிஜிட்டல் அலாம் கிளாக் அந்த மாதிரி. வண்டர்ஃபுல் பாயிண்ட். அப்படி சிம்பிளா சொல்றாரு. அலாம் கிளாக்க போன்ல வச்சா தான் போனை பார்ப்பேன். டிஜிட்டல் கிளாக்ல வச்சுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு வேலைக்கு போயிரு. ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கு. குட் பாயிண்ட். கிவ் மீ a big round of applause. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு புக்கு நம்ம பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா ஒரு மினிமம் ஒரு 2 பேஜ் படிச்சோம்னாவே நம்ம காலையில் ஒரு ரிஸ்காக இருக்குது. புது விஷயத்தோட நம்ம வந்து அந்த அன்னைக்கு தினமும் புது புது விஷயத்தை யோசிக்கும் போது சாதிக்கலாம். நைஸ். எங்க இப்போ டு டூ லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னு அதுக்கு முன்னாடி நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு அதை வந்து வண்டர்ஃபுல். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ 2 தூங்கினா நீங்க தூக்கம் வரும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து ஐ யூஸ் a technique called Pomodoro technique. அதுல வந்து 30 minutes கண்டினியூஸா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 5 minutes unproductive break. பட் நீங்க நீட் கிளியர் பண்ணவர்ல வண்டர்ஃபுல். இது 30 minutes கண்டினியூஸா படிச்சு 5 நிமிஷம் பிரேக் விட்டு மறுபடியும் 30 minutes அப்படி படிச்சு நீட் கிளியர் பண்ணி பெருந்துறையிலே டாக்டர் சீட் வாங்கிட்டாரு. கை தட்டலாம் அவருக்கு. அவர்கிட்ட கத்துக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லா சேலஞ்சஸும் ஓவர் கம் பண்ணாரு. ஓகே, எஸ். உங்க நேம் ஆப்வியஸ்லி
ஜெய்ஸ் டு டூ லிஸ்ட் ஆப்வியஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அடுத்த நாள் வந்து ஷெடியூல் நமக்கு செட் அவுட் ஆயிரும். ஸோ தட் கீப் ஆன் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் திங் என்ன பண்ணலாம்னா கார்டனிங் மாதிரி எதாவது பண்ணலாம். ஸோ தட் ஒரு டைவர்ட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் லைக் தேவையானதை பண்ணாமல் இருக்கலாம். குட் குட். எல்லாரும் சொன்னது அந்த டு டு லிஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது வந்து நம்மளோட டைவர்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணும். அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் என்னன்னா, இந்த கடைசி பாயிண்ட் என்ன தெரியுது? ஏபி அப்படின்னா என்னவா இருக்கும்? பி ஃபார் புக்கா இருக்கும். நீங்க இந்த அடுத்த நாள் என்னென்ன வேலை பண்றீங்களோ அது ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. அது எதெல்லாம் முக்கியமான வேலையோ அது ஏ கேட்டகரியில போட்டுருங்க. எதெல்லாம் ரெண்டாவது முக்கியமான வேலையோ பி கேட்டகரி. எதெல்லாம் ஜாலியான வேலையோ சி கேட்டகரி. எதெல்லாம் அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கலாமோ டெலிகேஷன் டி கேட்டகரி. காலையில் எந்திரிச்சோடனே அந்த ஏ கேட்டகரியில் இருக்க முதல் வேலையை முடிச்சிருங்க. இதை பண்ணீங்கனாலே உங்களோட வியாபாரம் தொழிலுக்கு தகுந்த எல்லா வேலையும் கவர். என்னது ஏபிசிடி. இதுக்கு மார்னிங் 1 கப் கஷாயம் ஒரு செஷனே இருக்கு. உங்களுக்கு வேணும் நான் உங்களுக்கு ஆன்லைன்ல 1 hour எடுப்பேன். ஓகே, இந்த ஏபிசிடி டெக்னிக்கே 1 hour செஷன் இருக்கு. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ தட். ஓகே, இது வந்து சோஷியல் மீடியாவை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். அதை கிட்ட வச்சுக்கிறதுக்கு இந்த எல்லா பாயிண்ட்டும் பார்த்தோம். இதை தாண்டி லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்டேஜை அரசியல் களமா மாற்றணும். ஓகே, இந்த ரைட் சைடில் இருக்கவங்க எல்லாம் ஒரு கட்சி, லெஃப்ட் சைடில் இருக்கவங்கலாம் ஒரு கட்சி. எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அஜித் ஆரம்பிச்சு வேற ரஜினி விஜய் ஆரம்பிச்சாரு. விஜய் சேதுபதி ரஜினி ரஜினி ஆரம்பிக்கல. இப்போ இல்ல சூர்யா ஆரம்பிக்கல. கரெக்ட். நம்ம 2 பேர் வச்சுப்போம். ரஜினி ஒரு கட்சி, அஜித் ஒரு கட்சி. இந்த பக்கம்லாம் அஜித் கட்சி, தல சூப்பர் ஸ்டார். இந்த பக்கம்லாம் தல சூப்பர் ஸ்டார் ரஜினி கட்சி. ஓகேவா? ரஜினி கட்சிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல ஒரு தலைவர் கொடுங்க. அஜித் கட்சிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல ஒரு தலைவர் கொடுங்க. டக்குனு கொடுங்க. தலைவர் பாஸ்ட் பிரசிடென்ட், ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட் தான் வேண்டாம். புதுசா ஒரு தலைவர். கமான் கமான் கமான். ஓகே, வண்டர்ஃபுல். இங்க மோகன் நீங்க சொல்லுங்க யார் தலைவர்? அவ்வளவுதான், அவர் தலைவர். ரஜினி கட்சிக்கு யார் தலைவரா இருப்பான்? ரஜினி தான் தலைவரா இருப்பாரு. அப்போ இவர் தான் ரஜினி சார். நம்மளுக்கு இப்போ ரஜினி சார் முன்னாடி வாங்க, கை தரலாம். அஜித் கட்சிக்கு யார் தலைவரா இருப்பான்? அஜித். இவர் தான் அஜித் சார். இப்போ 2 தலைவர்களும் அவங்க கட்சிக்கு ஒரு துணை தலைவர். நீங்களே கை காட்டுங்க. துணை தலைவர் நீங்க. துணை தலைவர். 2 கட்சியும் ஒரு மகளிர் அணி தலைவர் கொடுங்க. புதுசா புதுசா நீங்க கை தட்டலாம். மகளிர் அணி தலைவர். 2 கட்சியும் ஒரு பெருந்துறை ஈரோடு மாவட்ட செயலாளர் கொடுங்க. கொடுங்க டக்குனு. அவரே வந்துட்டார். குட், கை தட்டலாம். 15வது வார்டு தலைவர் நீங்க கொடுங்க. 16வது வார்டு தலைவர் நீங்க கொடுங்க. கொடுங்க. 15வது. ஓகே ஃபைன். அதான் கரெக்ட். கரெக்ட்டா கொள்கை பரப்பு செயலாளர் 2 கடையிலையும் கொடுங்க. இதுக்கு பாஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டுக்கலாம். ஜேசி பெருந்திரிக்கே ஒரே கோபாஸ் கை தரலாம். இங்க கோபாஸ். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். 10 நிமிஷம் உட்காந்துக்கலாம். இப்போ 20 வருஷம் அடுத்த 10 நிமிஷம் நம்ம பார்க்க போறோம்.
எங்க அம்மா வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேன், ஓகேங்களா? அதனாலே நான் ஒரு பெரிய ரஜினி ஃபேன் ஆயிட்டேன். அப்ப எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார், தமிழகத்தின் சிறந்த கட்சி ஆரம்பிச்சிட்டார், கரெக்டா? அதனால எனக்கு எங்க தலைவர் ரொம்ப பிடிக்கும். அப்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் போனே என்ன பண்றேன்னா எங்க தலைவரை ஃபாலோ பண்றேன். ஓகேவா? வாங்க தலைவர். தலைவர் எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்ன துணிச்சல் இருக்கும் இல்லையா? அவர் என்னத்த சொல்ல போறாருன்னு அவரையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தலைவரை பத்தி அந்த கொள்கை பரப்பு செயலாளர் புகழ்ந்து பேசுறார். எனக்கு அவர் மேல லவ்ஸ், அதனால அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். கோபாசே வாங்க, இவரை நான் நல்லா கவனிச்சுக்கோ, இவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க வாங்க. அடுத்து தலைவர்னாலும் துணை தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால துணை தலைவரையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இல்ல இந்த கட்சியில மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம், உங்க கட்சியில நான் பண்ணவே இல்லை. உங்க கட்சியில அப்படி வாங்க, எங்க தலைவருக்கு எதிர்த்து ஆரம்பிச்சுட்டு நீங்க எங்க தலைவர் எதிர்த்து ஆரம்பிச்சிருக்காருல்ல, யாரு இவரு, அதுக்கு என்ன தைரியம் வந்துச்சு அப்படின்னு அவர் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க நம்மளுக்கு வந்து ரைட் தான். ஓகே, அடுத்து வந்து இங்க என்ன வார்டு தலைவர் 18 தான், 16 பயங்கரமான வெற்றி. இடைத்தேர்தல்ல ஈரோட்ல அடுத்த இடைத்தேர்தல் கூட நிக்கலாம், அந்த அளவுக்கு கவுன்சிலர் எலெக்ஷன்ல பயங்கரமான வெற்றி. அதனால இவரை ஃபாலோ பண்ணிக்க, இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணா மகளிர் அணி தலைவர் இவங்க தான் எனக்கு வரும். நம்ம கட்சினா ஃபாலோ பண்ணதான் சரி, இவங்களை ஃபாலோ பண்ணி. இப்ப இதுதான் நீங்க இப்படி பேசணும். என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிதான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. எனக்கு வேணுங்கிறவங்களாம் ஜாஸ்தி, எனக்கு வேண்டாதவங்க ஒருத்தர். அப்போ ஒரு நிகழ்வு வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கட்சியை பிடிக்கும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட்சி பிடிக்கும், உங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்சி பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஒரு. நம்ம இப்ப என்ன நடக்குதுன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு பிடிச்ச கட்சி தான் அதிகமா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ஊர்ல கொலை போகுது, ஒரு ஊர்ல திருட்டு போகுது, ரேப் நடக்குது, ஏதோ நடக்குதுன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கட்சியோட கருத்து சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். நான் ஃபாலோ பண்ற கட்சி எல்லா நேரமும் சரியான கருத்து சொல்லணும் நம்மளால சொல்ல முடியாது, கரெக்ட் தானே? அதே மாதிரி எதிரில் இருக்க கட்சி எல்லா நேரமும் தப்பா சொல்லணும்னு சொல்ல முடியாது. பட் இப்ப இருக்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு நிகழ்வு நடந்தா இவங்களை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். என் தலைவர் ஒரு போஸ்ட் போடுவாரு, கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு போஸ்ட் போடுவார், மாவட்ட செயலாளர் ஒரு போஸ்ட் போடுவார், கவுன்சிலரும் ஒரு போஸ்ட் போடுவார். அப்போ எனக்கு இவங்க 10 பேர் போடுறதுதான் வரும், 10 வரும். இவரோடது வரவே வராது, கண்ணுக்கே தெரியாது சார் அப்படின்னு நம்ம தள்ளிடுவோம், கரெக்ட் தானே சார்? அப்ப என்ன ஆகும், நம்ம கட்சி தப்பே சொன்னாலும் 10 பேர் சொன்னனால அதான் நெசம் நம்பிடும். 2019 அமெரிக்கன் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனோட சாராம்சம் யாருக்கா தெரியுமா? இப்ப ஒண்ணு நடந்தது 2024, இதுக்கு முன்னாடி 2019 நடந்தது. ட்ரம்ப் தோத்த எலெக்ஷன். ஆனா அந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஃபேக்ட் இருக்கு, என்னன்னா அமெரிக்காவோட வரலாற்றிலே அதிகமா ஓட்டு வாங்கின 2 பேரும் அந்த எலெக்ஷன்ல என்னவங்க தான். அதாவது ஒபாமா ஜெயிச்சதை விட ட்ரம்ப் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு, பட் இருந்தாலும் அவர் தோத்தார். அதுக்கு காரணம் இதான். ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா 25% ஆளுங்கட்சி, 25% எதிர்கட்சி, 25 30. நடுவில் இருக்கிற கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 50%. இவங்க எந்த பக்கம் போறாங்களோ அந்த கட்சி ஜெயிக்கும். ஆனா 2019ல ட்ரம்ப் பிடிச்சவங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்க, பைடன் பிடிச்சவங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு, 25-25 இல்லாம 70-70 வந்துருச்சு. அப்போ ட்ரம்ப் தோத்தோனே அந்த 70% தாங்க முடியல, இந்த 70% அடிச்சு ஒடிக்க போயிட்டாங்க. இவங்களை நேரா கை வைக்க முடியலன்னு அவங்க ஊர் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல போய் அமெரிக்கன் பிளாகை இழுக்கிறது, உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது அப்படின்னு தான் நாட்டு மக்களுக்கே பாதி பேர் பிளவுபட்டு நின்றாங்க. அப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்படி இருந்தா நம்மளுக்குள்ள ஒரு நம்மள அறியாம தேவையில்லாத வன்மம் வரும்.
அப்போ எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னா, நமக்கு ஒரு தலைவரை பிடிச்சிட்டா பக்கத்துல இருக்க தலைவரையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பிடிச்சிட்டா கொள்கை பரப்பு செயலாளர் கூப்பிடணும். துணைத் தலைவர் யாருங்க? துணைத் தலைவர் எனக்கு இங்க ஏத்துக்கனா இங்கேயும் துணைத் தலைவர். இங்க ஒரு மகளிர் அணி தலைவரை கொண்டு வந்துட்டனா இங்கேயும் மகளிர் அணி. இங்க ஒரு கவுன்சிலர்னா இங்க ஒரு கவுன்சிலர். இது அரசியல் மட்டும் இல்லை, நம்மளுக்கு எங்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கோ, சமுதாயமாகட்டும், சட்டத்திலே ஆகட்டும், படிப்பிலாகட்டும், எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாரா கருத்து இருக்கோ அப்போ எதிர் சாரா கருத்தையும் ஈக்குவலா நம்ம கேட்டுக்கணும். இதுதான் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் நம்ம சோசியல் மீடியா. அப்போ யார் என்ன தகவல் போட்டாலும் நமக்கு வரும், முடிவு நம்மளோட தான். ஃபர்ஸ்ட் இருந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க சொல்றது மட்டும்தான் என்னோட முடிவா இருந்துச்சு. நம்ம தான் முடிவு எடுக்கணும், அவங்க சொல்றது என்னோட முடிவா இருந்தது. ஓகே, இதுதான் பேலன்ஸ். இது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோமா? எஸ், थैंक यू. சோ இன்னைக்கு பார்த்ததுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஒண்ணு வந்து எதனால நமக்கு அடிக்ட் ஆகும், எதனால அடிக்ட் ஆகும்? நோட்டிபிகேஷன். அது என்ன சுரபியை தருது? ஏஐ என்ன பண்ணுது? நம்மளோட டேட்டாவை வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்சதை திருப்பி திருப்பி கொடுக்கும். அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னு பார்த்தோம். டீடாக்ஸ் 20 நாள் நம்ம போனை இல்ல 7 நாள் இதெல்லாம் தள்ளி நிக்கலாம். அதுக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி ஆட் பண்றது, நமக்கு பிடிச்சதை எப்படி நம்ம கிட்ட வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். கடைசியா என்ன பார்த்தோம்? இந்த அரசியல் கட்சி வச்சு என்ன பார்த்தோம்? பேலன்சிங் ஃபாலோவர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க என்னைக்குமே அடிக்ட் ஆகணும். இந்த விஷயத்துக்கு எப்படி சாராயத்துக்கு மனுஷங்க அடிக்ட் ஆகிறாங்களோ, நீங்க யாருமே சோசியல் மீடியால அடிக்ட் ஆக மாட்டீங்க. கரெக்டா யூஸ் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட் கேட்டாரு தம்பி, எதுக்கு எங்களை டான்ஸ் ஆட வச்சீங்க? இனிமேல் சோசியல் மீடியால நீங்க என்ன செய்றீங்க மத்தவங்க பார்க்கணும், மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு நீங்க பார்க்கணும். அதுக்குதான் நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்களோ அதை நீங்க போடுங்க, பார்க்கறவங்க பார்க்கணும். நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா போடுங்க, பார்க்கறவங்க பார்க்கணும். நம்ம போட்டுட்டு நம்ம ஒதுங்கிக்கணும், அதுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் மத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம உட்கார்ந்து ராத்திரி 10 மணிக்கு எந்திரிச்சு அலாம் ஆஃப் பண்ணுது, கால் வரும்போது கட் பண்ணிட்டு சோசியல் மீடியா பார்க்கக்கூடாது. படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டாம், வேலை செய்யும் போது பார்க்க வேண்டாம். இது எதுவுமே பண்ணணும். நம்ம என்ன பண்றோமோ அது மத்தவங்க பார்க்கட்டும். அதுதான் கரெக்ட் வே ஆஃப் யூசிங். மத்தவங்க என்ன பார்க்கறாங்களோ பண்றதை நம்ம பார்க்கிறது இட்ஸ் நாட் ஹெல்தி வே ஆஃப் யூசிங். வித் திஸ் ஐ அம் கன்க்ளூடிங் தி செஷன். Thank you very much. எல்லாரும் क्वेश्चंस கேளுங்க. என்ன क्वेश्चंस இருக்குங்களா? அந்த ABCD ப்ரோகிராம் எப்போ Zoom மீட்ல கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. ABCD ப்ரோகிராம் பிரசிடென்ட் எப்போ உத்தரவு கொடுத்தாரோ நாம பண்ணிடலாம். என்னன்னு இருக்கு? பிரசிடென்ட் பேசி. வேற A and B எப்படி பண்றது கேக்குறீங்க? Aங்கிறது இம்பார்ட்டன்ட் டாஸ்க், A1 டாஸ்க்ஸ். Bங்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ். Aங்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது, Bங்கிறது ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, Cங்கிறது ரிலாக்ஸ் பண்ற மாதிரி டாஸ்க்ஸ், Dங்கிறது மத்தவங்கள வச்சு வேலை வாங்குற மாதிரி டாஸ்க். நான் வந்து அயர்ன் பண்றதுக்கு கீழ இருக்க கடையில இருக்கவனுக்கு கொடுத்தா போதும். மளிகை சாமானும் சாயங்காலம் 7 மணிக்கு வாங்கினா போதும். ஆனா நான் வேலை செய்யறது காலையில இருந்து வேலை செய்யணும். இப்போ வேலை செய்யறதை A டாஸ்க்ல போட்டுருவேன், மளிகை கடையில போய் வாங்குறது B டாஸ்க்ல போட்டுருவேன், வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கறது C ல போட்டுருவேன், அயர்ன் பண்றது D ல போட்டுருவேன். புரியுதா? இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத E கேட்டகரியில போடுவேன். அது எலிமினேட். அது பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலாலும் ஒண்ணுதான். அதை தூக்கி போட்டுருவேன். ஆனா நிறைய பேர் அந்த E கேட்டகரி தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து. இதை பத்தி மார்னிங் 1 கப் கஷாயம் ஒரு செஷன் இருக்கு, உங்களுக்கு வேணா நான் கொடுத்தேன். ஓகே, எஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த சோசியல் மீடியா வந்து நம்மளோட நிறைய டைம் சாப்பிடுது. கரெக்டுங்களா? நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் முன்னேறணும்னு நினச்சாலும் இந்த சோசியல் மீடியா வந்துட்டு
கிட்டத்தட்ட ஒரு 50% டைம் எடுத்துக்குது இப்போ இந்த சூழ்நிலையில். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டு, எந்தெந்த விஷயங்களை ஆஃப் பண்ணி வைக்கலாம், எதெல்லாம் நம்ம வந்து சோசியல் மீடியாவை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். உண்மையாலுமே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்ற ஒரு ஃபீலிங்கோட இன்னைக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். தேங்க்யூ. கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணுறோம். செக்ரட்டரி ஜேசி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது எப்படின்னா ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு, சமுதாயத்தில் ஏதாவது டிசாஸ்டர் கொஞ்சம் எப்படி தெரியுமா, இப்போ நம்ம வயநாடுலலாம் நிலச்சரிவு நடந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது நாட்டில் சேதம் நடந்தால் அதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இதுக்கு இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம மெம்பர்ஸ்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் நம்ம சின்ன சின்ன டொனேஷன்ஸ் வாங்குவோம். இந்த டொனேஷன்ஸை ஒரு புது விதமாக பிரசிடென்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களோட ரீஜன் குரூப்பில் நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெருந்துறைவெளியில். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 500 வரைக்கும் நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே கை விடுவீங்க, உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த தொகையை நீங்கள் ஒரு உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எடுத்து என்ன தொகை வருதோ அதை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக கட்டிடலாம். அது ₹1 இருக்கலாம், இல்லை ₹500 இருக்கும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு தொகையை நீங்கள் கட்டிக்கலாம். இது மூலயமா ஏழை குழந்தைகளுக்காகட்டும், இல்லை இந்த மாதிரி நாட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு ஜேசி இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இதை தொடங்கி வைக்குமாறு நம்ம MVP சாரை கூப்பிடுறோம். சார் ஆமாம் சார் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அது எதா இருந்தாலும் ₹500 சொல்லியிருக்கேன். நீங்க ஜிபே வச்சிருக்கீங்களா? ரெடியா? 501 ஃபோன் அதான் ஜிபே ரெடி பண்ணுங்க. எலைட்டோட அதான் ஜிபே பே எடுத்து ஏத்தணும். இல்ல இல்ல அந்த ஃபோன் இல்ல, ஜிபே இருக்கிற ஃபோன் யார் பேர் ஜிபே இது அனுப்புறதுங்க. இதுதான் அனுப்புறேன் நான். இல்ல கீழ போட்டு தரேன். EPS ரெடி ரெடி கை தட்டலாம். $257 257. நான் உங்களுக்கு கலையக்காக சுத்தி சுத்தி பாப்பா வச்சிருந்து 1000 பண்ணிருக்கேன். இல்ல அவங்கள தனித்தனியா கூப்பிடுறோம். அடுத்து பாஸ் பிரசிடென்ட், அடுத்து சீஃப் கெஸ்ட் மணி சார், நீங்க வா. $218. அடுத்து 149. நான் இன்னொரு நம்பரும் சேர்த்துருக்கேன். ஆமா, இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக. ஓ தேங்க் யூ. 466 இது சூப்பர். நம்ம செக்ரட்டரி வந்து உங்களுக்கு தொகை கம்மியா தான் வந்தது, பட் அவர் 500 கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்றாரு. தேங்க் யூ. பண்ணிட்டாங்க. என்னோட தொகை கிட்டத்தட்ட 600. நீங்க மேக்ஸ் 500 பண்ணுங்க போதும். நான் 650. இந்த வரவேற்பு நம்ம 241. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த 500 நம்பரும் நம்மளுக்கு சேல் ஆயிடுச்சுன்னா 1,25,000 rupees கிடைக்கும். எலைட்டுக்கு இல்ல, ஜேசி மக்களுக்கு. ஷாலினி எவ்வளவு கொடுக்குறேன்? 241. தேங்க் யூ தேங்க் யூ. கை தட்டலாம். எவ்வளோ? 490. தேங்க் யூ தேங்க் யூ. 90 தானா? 490 தானா? ஐஎஸ் மேடம் 95 தான் வந்திருக்கு, பட் she is doing 500. thank you very much. 262. அவர்கள் 380. 84. எல்லாரும் எடுத்து முடிச்சிருக்கீங்க. ஆகாஷ் 397. ஆகாஷ் முடிச்சலாம் பண்ணு. ஓ பல்லவி அண்ணா, நான் நம்பரே எடுக்க மாட்டேன், இருந்தாலும் 500 கேஷா கொடுத்துருக்காரு. தேங்க் யூ வெரி மச் சார்.
பிரசிடென்ட் கலை எடுத்து சொல்லுங்க. என்ன கலை இது வந்து ஜெய்வன். தேங்க்யூ வினோத். ஜெயிக்கு பாத்தீங்களா? ஜெயிக்கு மச்சம் உள்ள நம்பருக்கு தான் இந்த நம்பர் வரும். 143. நீ வேணா டபுள் பண்ணிக்கோ தம்பி. ரெண்டு 143 சார். கான்ட்ரிபியூஷன் தேசிய அப்பா அந்த நம்பர் பாரு. அது ஒரு நம்பர் பாய். அவர் பிரகாஷ் சொன்னாரு. பிரகாஷ் 500. இல்ல ஒரு 4 சீட் ஒட்டுக்கறங்க. அப்படி இருக்கு. பிரகாஷ் ஓட ஸ்டேஜ்ல 4 சீட். 418. அது பத்தாது இன்னொரு. ஏங்க இன்னொரு நடி சொல்லுங்க. 1000 பண்ணிடுங்க. ஓகே. பர்த்டே பிரைட் 1000 பண்றாங்க. थैंक यू வெரி மச். பிரைட் இல்ல. பிரைட் பிரசிடென்ட் பிரகாஷ் 1000 பண்றாங்க. थैंक यू. பிரசிடென்ட் வாங்க. ஏங்க கை தூக்கிட்டு லைக் பண்ணிருங்க. சீ இந்த பணம் எல்லாம் படிப்புக்கு பொது சேவைக்கு தான் போகும். ஏங்க அதே மாதிரி ட்ரெஸரர் என்ன கம்பெனி கையில வச்சிருக்கீங்க நாங்க நீங்க தான் சார் ஸ்கிரீன்ஷாட் குரூப் தாரணி டிஜிட்டல் மீடியா மேடம் தாரணி 337 மேடம் உங்க நம்பர் 407. ஓகே நாட் 7 மாதிரி 407. ஓகே வண்டர்ஃபுல். எஸ் வேற யாரா வரீங்களா? ஓகே थैंक यू வெரி மச். கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஓ கலைவாணி பாஸ் பிரசிடென்ட். என்ன உங்களுக்கு 842 வந்து இல்ல அவையில ஆமா 428 வாங்க வாங்க. இவங்க வந்து கரெக்ட் மேடம். ஆமா 500. थैंक यू வெரி மச் டீம் ஃபார் யுவர் ஜெனரஸ். ஒன் செகண்ட் இப்போ ஒரு ஃபண்ட் ரைஸ் ப்ரோகிராம்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க இல்லையா, குழந்தைங்களுக்காக செலவு பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன வசூலா இருக்குதுன்னு தெரியல. வித் த பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட், 2 பிரசிடென்ட்டோட சார்பாகவும் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜேசி இந்தியாவுக்கு வந்து நம்ம வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்காக அனுப்புவோம். அது எப்படி அனுப்புவோம்னா 3000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் 25 லட்சம் இப்போ 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு நபர் தனிநபராக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஜேசிக்கு வந்து நம்ம பெருந்துறை எலைட்லேருந்து ப்ரைட்லேருந்தும் 5000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% பீப்புள் வந்து நம்ம அந்த 5000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ பாஸ் பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைட்ல இருக்கிற எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆனா பண்ணியிருக்காரு, இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம பிரேம் புதுசு இவர் பண்ணல, பட் இங்கே சிவானா பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம ஜேசி இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 3000 குழந்தைங்களுக்கு 3000 ரூபாய் அமௌண்ட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபண்டு டொனேட் பண்ணிட்டு ஒரு 5000 ரூபாய் டொனேட் பண்ணால் கூட நம்ம வந்து 10 அப்ளிகேஷன் அனுப்ப முடியும். நம்ம பெருந்துறை எலைட்லேருந்து ஒரு 10 அப்ளிகேஷன், ப்ரைட்லேருந்து ஒரு 10 அப்ளிகேஷன் நம்ம அனுப்ப முடியும். வருஷம் நம்மளுடைய திருப்பதி ஸ்கூலுக்கும் சீனாபுரம் ஸ்கூல்ல இருந்தும் இங்கே கேர்ள்ஸி ஸ்கூல்ல இருந்தும் குழந்தைகள், அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, இல்லாத ஹேண்டிகேப்ட் குழந்தைங்க, இல்லை ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம செலக்ட் பண்ணி பிரின்சிபலோட ஒப்புதலோட வருஷம் 15 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் அனுப்பிச்சுடுவோம். இது வரைக்கும் அனுப்பிச்ச எல்லா வருஷத்துலையுமே மினிமம் 8 to 10 பேர்த்துக்கு வந்து இந்த ஃபண்டு திருப்பி வந்துருக்கு. 3000 ரூபாய் வருது அப்படின்னா 30000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்கூலுக்கு 30000 வரும், இன்னொரு ஸ்கூலுக்கு 30000 வரும். இந்த மாதிரி ஃபண்டு ரீஃபண்ட் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ இப்போ கொடுத்ததில்ல எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த லாம்ல இருந்து ஒரு 5000ம் பிரைட்ல இருந்து எலைட்ல இருந்து ஒரு 5000 ரூபாயும் இப்போவே ஒரு டொனேஷனா நம்ம வந்து ஜேசி கொடுத்துருக்கோம். நீங்க ஏதாவது பண்ணணும்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். சொன்ன உடனேயும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் கொடுத்ததுக்காக எல்லாத்துக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.